across India under the PM Swanithi scheme. The digital plugs are revealed before us, a noteworthy moment for everyone present to witness and acknowledge. Before we proceed with the event, let's take a moment to gain insight of the projects that were inaugurated today. Here's a short video on these development projects. Kindly watch the screen. Disbursement of loans to 1 lakh beneficiaries across India under the PM Swanithi scheme. और तेज होगा. Taking forward the holistic development of Kerala, God's own country, Honorable Prime Minister Shri Narendra Modi ji will mark a transformational milestone through key initiatives in infrastructure, welfare and rail connectivity in the state. Today, the Prime Minister launched credit cards and disbursed loans to 1 lakh beneficiaries under the PM Swanithi scheme, a step that will empower street vendors, strengthen livelihoods and expand financial inclusion across grassroots communities. Further, the Prime Minister laid the foundation stone for the CSI RNIIST Innovation, Technology and Entrepreneurship Hub to strengthen Kerala's research and innovation ecosystem. The Prime Minister also laid the foundation stone for the Radiosurgery Center at Sri Chitra Tirunal Institute for Medical Sciences and Technology, a landmark facility. It will deliver highly precise, minimally invasive treatment for complex neurological disorders and strengthen advanced tertiary healthcare in the region. The Prime Minister also inaugurated the new Pujapura Head Post Office building to ensure easier access to essential services and to further improve and strengthen postal operations. Rail connectivity remains central to this transformational journey. Honorable Prime Minister Shri Narendra Modi ji. தமிழகத்திற்கு 2 புதிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. பிரதமர் நரேந்திர மோடி கேரளா மற்றும் தமிழ்நாட்டிற்கு இன்று சுற்றுப்பயணம் வந்திருக்கக்கூடிய நிலையில் கேரள மாநிலத்திலிருந்து பல்வேறு திட்டங்களை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். அதில் மிக முக்கியமாக ரயில் இணைப்பிற்கு பெரிய உத்வேகத்தை அளிக்கும் வகையில் 3 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களையும் ஒரு பயணிகள் ரயில் உள்ளிட்ட 4 புதிய ரயில் சேவைகளை கொடியசைத்து அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். இதில் மிக முக்கியமாக நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய நாகர்கோயில் மங்களூரு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ், திருவனந்தபுரம் தாம்பரம் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ், திருவனந்தபுரம் சாளரப்பள்ளி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் மற்றும் திருச்சூர் மற்றும் குருவாயூர் இடையே செல்லும் புதிய பயணிகள் ரயில் ஆகியவை அடங்கும் என்பதுதான் இதில் மிக முக்கியமான விஷயம். குறிப்பாக நாகர்கோயில் மற்றும் தாம்பரம் ஆகிய 2 வழித்தடங்களுக்கு கேரளாவிலிருந்து வரக்கூடிய வகையில் இந்த புதிய ரயில்கள் என்பது 2 புதிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் என்பது கிடைத்திருக்கிறது. இது வெறும் கேரளா மற்றும் தமிழ்நாட்டிற்கானது மட்டுமல்லாமல் இந்த சேவைகளின் மூலமாக கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு இடையே நீண்ட தூரம் மற்றும் இந்த பகுதியின் இணைப்பை கணிசமாக மேம்படுத்தும் வகையிலும் பயணிகளுக்கு பயணத்தை விலை குறைவாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் மத்திய ரயில்வே துறை அமைச்சகம் விளக்கமளித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த புதிய ரயில்கள் சேவையின் மூலமாக இந்த பகுதிகள் அனைத்தும் மிக വേഗமாக വളർച്ച അടയും. വർദ്ധിപ്പിക്കുന്ന 3 അമൃത് ഭാരത് എക്സ്പ്രസ് ട്രെയിനുകൾ ഉൾപ്പെടെ 4 ട്രെയിൻ സർവീസുകളാണ് ബഹുമാനപ്പെട്ട പ്രധാനമന്ത്രി ഇപ്പോൾ ഫ്ലാഗ് ഓഫ് ചെയ്തിരിക്കുന്നത്. കേരളത്തിന് ഇത് ധന്യ നിമിഷം. താങ്ക് യു സർ. Next in line is the commencement of disbursement of loans to 1 lakh beneficiaries across
தமிழகத்திற்கு புதிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை கேரளாவிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், விவரங்களை தொடரலாம். நிச்சயமாக நாகர்கோயில் மங்களூரு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ், திருவனந்தபுரம் தாம்பரம் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ், திருவனந்தபுரம் சாளரப்பள்ளி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் மற்றும் திருச்சூர் குருவாயூர் இடையிலான புதிய ரயில் ஆகிய 4 ரயில் சேவைகளை தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி கேரளாவிலிருந்து தொடங்கி வைத்திருக்கிறார். இதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாகர்கோயில் மங்களூரு இடையிலான அந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸும், திருவனந்தபுரம் மற்றும் தாம்பரம் இடையிலான அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் என்பதும் 2 முக்கிய ரயில் தடங்கள் வழியாக மிக முக்கியமான இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் திட்டம் என்பது தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கின்றது. இது தொடர்பாக பிரதமர் மோடியுடைய அதிகாரப்பூர்வ பிரதமர் இல்லம் வழங்கி இருக்கக்கூடிய தகவல்களின்படி இந்த புதிய ரயில் சேவைகள் மூலமாக கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு இடையிலான நீண்ட தூரம் மற்றும் இந்த பகுதிகளை முழுமையாக இணைக்கும் வகையில் இந்த புதிய ரயில் சேவை கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றும், பயணிகளுக்கு மிகவும் விலை குறைவான அதே நேரத்தில் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதற்கும் இந்த புதிய ரயில் சேவைகள் வழிவகை செய்திருப்பதாகவும் பிரதமர் மோடியுடைய அரசு அலுவலகம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. மேலும் இணைப்பு, சுற்றுலா, வணிகம், வர்த்தகம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் கலாச்சாரத்திற்கான பரிமாற்றத்திற்கும் இந்த புதிய ரயில் சேவை என்பது ஊன்றுகோலாக இருக்கும். அதிக அளவிலான ரயில் பயணிகள் இந்த சேவையை பயன்படுத்தி பெரிய அளவில் பலன் பெறுவார்கள் என்றும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் இந்த புதிய ரயில் சேவை இருந்திருக்கிறது. இந்த பகுதியில் புதிய உத்வேகத்திற்கும் வேகமான வளர்ச்சிக்கும் இந்த ரயில் சேவைகள் பெரிய அளவில் பலனளிக்கப் போகிறது என்றும் சொல்லியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை கேரளா மற்றும் தமிழ்நாட்டிற்கு இன்று சுற்றுப்பயணம் வந்திருக்கக்கூடிய சூழலில் கேரளாவில் இருந்து அவர் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தாலும் அது நேரடியாக தமிழ்நாட்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த ரயில் சேவை அறிமுகம் என்பது அமைந்திருக்கிறது. வெறும் தமிழ்நாடு, கேரளா மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தென் பிராந்தியங்களிலும் முழுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் पिनाराई विजयन जी, अलग अलग स्थानों से जुड़े केंद्रीय मंत्रिमंडल के मेरे साथी, तिरुवनंतपुरम का गौरव और नवनिर्वाचित मेयर, मेरे बहुत पुराने साथी बीवी राजेश जी, अन्य महानुभाव, देवी और सज्जनों, नमस्कारम।